அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 11ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சந்திர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் மிதுனம் லக்னம் 2ஆம் இடத்திலே செவ்வாய் 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சூரிய பகவானும் இருக்க பிறந்திருந்தால் கடகம் லக்னம் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் இந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும் அல்லது 11ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் பகவானே 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் பகவானே என்பதனாலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 2ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும் 11ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் கன்னி லக்னம் 2ஆம் இடத்திலே சந்திரன் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்திருந்தால் இந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் துலாம் லக்னம் 2ஆம் இடத்திலே சூரியன் 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க பிறந்திருந்தால் அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் விருச்சிகம் லக்னம் 2ஆம் இடத்திலே புதன் பகவான் 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் தனுசு லக்னம் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் மகரம் லக்னம் 2ஆம் இடத்திலே செவ்வாய் 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் அல்லது 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே என்பதனாலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் மீனம் லக்னம் 2ஆம் இடத்திலே சனி பகவான் 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அந்த 2-11 பரிவர்த்தனை என்பது அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் இவர் வீட்டிலே அவர் வீட்டிலே இவருமாக இடம்பெயர்ந்து வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுக்கும் தன யோகம் ஆகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.